சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட். அதாவது உலகம் முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு விருந்தினர். சித்த மருத்துவம், ஆன்மீகம் இதெல்லாம் குறித்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர். ஐயா திரு மூலிகை சித்தர் அவர்களோட தான் இன்றைக்கி நம்ம உரையாட இருக்கிறோம். வாங்க அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டிலேயோ அல்லது தமிழர்கள் மத்தியிலேயோ உங்களுக்குன்னு ஒரு தனி அறிமுகம் தேவையில்லை, அவ்வளவு பரிச்சயமாக பிரபலமாக உள்ளவங்க தான். இன்றைக்கி பரவலாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், யார் சித்தர் அப்படிங்கிறது. இப்போ கூடுதலாக இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்க விரும்புகிறேன். ஏன்னா மூலிகை சித்தர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெயர். உங்களுக்கு அந்த பெயர் வர்றதுக்கான காரணம் எப்படி உண்டாச்சுங்க? சித்தர்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னலம் கருதாது பிரம்மத்தை பற்றிய நிலையில் ஒரு இடத்துல அழுக்கு தோற்றமாகவோ அல்லது அருவருக்கத்தக்க தோற்றமாகவோ ஏதோ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கள அடையாளம் காணுவது சிரமம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சித்துக்களை செய்ய வல்ல தன்மை உடையவர்கள். அமானுஷ்யங்களை அவங்ககிட்ட பார்க்க முடியும். ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டமா சித்துக்களை பண்ணுவாங்க. இப்போ 8 சித்துக்களையும் பண்ணக்கூடியவங்க ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் அவர்கள் மேலும் அந்த பிரம்மத்தை பற்றிய நிலையில் தவம் செய்கிற போது அவங்ககிட்டையும் அந்த சித்து பேசும். சாதாரணமாக ஒரு மனிதன் சித்தராக முடியாது. ஆய கலைகள் 64 அந்த காலத்தில் அதெல்லாம் கடந்து அதற்கப்புறம் அட்டமா சித்துக்களை செஞ்சதுனால அவங்கள சித்தர்கள்னு சொல்கிறோம். அதில் 18 சித்தர்களை ரொம்ப முதன்மையாக வச்சுருக்கிறோம். நமக்கு மூலிகை சித்தர்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னால், இந்த 18 சித்தர்களில் 9 சித்தர்களினுடைய ஆற்றல். முதல்ல 18 சித்தர்கள் யாருன்னா, அகத்தியர், திருமூலர், போகர், பாம்பாட்டி, கருவூரார், புலிப்பாணி, பதஞ்சலி, சிவவாக்கியர், சட்டைமுனி, கோரக்கர், அழுகணி, காலங்கி, கும்பமுனி, தன்வந்திரி, கொங்கணர், இடைக்காடர், குதம்பையர், தேரையர். இந்த 18 சித்தர்களில் முதல் 9 சித்தர்கள், அகத்தியரிலிருந்து சட்டைமுனி சித்தர் வரைக்கும் 9 சித்தர்களுடைய ஒளி தேகங்கள் ஒன்றாக ஐக்கியமாகி 9 சித்தர்களுடைய தவ வலிமை ஒன்றாக இணைந்து பஞ்சபூதத்தில் நெருப்பின் அவதாரமாக தோன்றியவர். மேற்கு தொடர்ச்சி மலையின் ஓரத்தில் உப்பாற்றின் கரையோரம் மகா தவம் செய்த ஒரு சித்தர். 9 சித்தர் அவருக்குள்ள அடக்கும். 9 சித்தர்களுடைய ஆற்றலை தன்னகத்தே கொண்டவர். எனக்குள் ஒரு நாள் ஐக்கியமானார். ஒரு நொடி பொழுது தான். அதாவது சித்தர்களை சரணடைதல் என்பது வேறு, சித்தர்களை வணங்குதல் என்பது வேறு, சித்தர்கள் நமக்குள் வருவது என்பது வேறு. அந்த ஒரு நொடி பொழுது தான். அந்த ஒரு நொடி பொழுது வந்ததற்கே இவ்வளவு பெரிய மாற்றம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ணம், சொல், பேச்சு அனைத்தும் அந்த சித்த நிலையை பெற்றிருந்தது. அதில் ஒன்று தான் அந்த கலைகள் 64ன்னு சொன்னதில் இந்த மூலிகையை பற்றிய கலைகளையும் மூலிகை பற்றிய நுட்பங்களையும் அவர் நமக்குள்ளே ஐக்கியமானதுக்கப்புறம் இயல்பாகவே வந்தது. அதை சுவாமிகள் சொல்ல, அதை மருத்துவர்கள் எல்லாம் அதை கேட்க, அதை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் அதை வெளியில் கொடுக்கும்போது 100% வெற்றி. சாதாரண காய்ச்சலிலிருந்து கொடிய கேன்சர் வரைக்கும் எளிய மூலிகைகளை கொண்டு நம்ம அந்த வைத்திய முறைகளை மருத்துவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுனால மருத்துவர்களும் மற்றபடி கவனகர் ஐயா அவர்களும் மூலிகை சித்தர் என்று அழைத்தார்கள். மூலிகையில் இவ்வளவு வல்லமை இருக்கா என்பதை அறிஞ்சு அந்த பட்டத்தை கொடுத்தாங்க. நேரு யுவகேந்திரா கோயம்புத்தூர் அவங்களும் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த விருதுகளை கொடுத்தாங்க. ஆண்டிலிருந்து உலக மக்கள் அனைவரும் எளிய முறையில் மருத்துவ குறிப்புகளை கொடுத்துட்டு வர்றதுனால உடல் மனம் உயிர் ஆற்றல் மேம்படுவதற்கு எளிய பயிற்சிகளையும் ஆசனங்களையும் வர்ம புள்ளிகளையும் இயக்கிற அந்த தந்திரங்களை கொடுக்கறதுனால மூலிகை சித்தர்னு ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை அதே பெயர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது சித்த மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஆன்மீகத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது
ஆன்மீகம் என்பது மனிதனை நெறிப்படுத்தும் ஒரு வழி. மருந்துகளும் தேவை. ஆனால் அந்த ஒன்றையே வைத்துக்கொண்டு நோய் நொடியை மட்டும் குணப்படுத்திட்டு இருந்தால் மனம் சரியா இல்லாட்டி நோய் நொடி குணமானாலும் ஒரு யூஸ் இல்லாமல் போயிடும். அதனால் மருத்துவ முறைகளை எளிய முறையில் சொல்லிக் கொடுப்பதோடு மருத்துவமும் சிறந்தது. அதை மருத்துவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துக்கு வர்றவங்களுக்கு சித்த மருத்துவர்களுக்கு சொல்ல கொடுக்க சாமியினால் சொல்லப்பட்ட அந்த எளிய முறைகளை சொல்லி கொடுக்குற போது அவங்க அதை பார்த்துக்கிறாங்க. நம்ம கையில் அதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. பரிபூர்ணமாக குணமாயிடுது. ஆனால் மனம் செம்மையாக வேண்டுமென்றால், மனமது செம்மையானால் மனிதன் ஆனந்தமாக வாழ்வான். எந்த குறையும் அவனுக்கு இருக்காது. மனதில் நிறைய லோடை வச்சுக்கிட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகிட்டு உடம்ப நல்லா வச்சிருந்தா மட்டும் பத்தாது. மனம் அது முதலில் மனம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். தாவும் குரங்கு மனித மனம். தத்தி தவி இங்கிருந்து போகும், அதில் போகும், அதில் தாவும் ஒரு இடத்துல நிற்காது. பல மனம் ஒரு மனுஷனுக்கு உண்டு. மனிதனுக்கு ஒரு மனம் கிடையாது. பல முகங்கள் உண்டு. பல முகம் ஒரு முகமாகணும். அந்த அத்தனை முகங்களும் ஒன்று சேர இணையணும், ஒரு முகமாகணும். ஒரு முகம் அதற்கப்புறம் திருமுகமாகணும். அந்த திருமுகம் அறுமுகமாகணும். அறுமுகம் என்றால் ஆறுமுகம் அல்ல. ஒருமுகம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துதல். மனதை ஒருநிலைப்படுத்தினால் மட்டும் போதுமா? மனதை ஒருநிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் திருமுகம், நமக்குள் இருக்கும் அந்த மனது இறை ஆற்றலின் தன்மையை உணர்ந்து அதற்கு பக்குவமாக மாறுவதுதான் திருமுகம். இப்ப திரு என்று போடுறாங்கன்னா என்னது? தெய்வத்தன்மை பொருந்திய. திரு போட்டு ஒரு பேரை போடுறாங்க. எதற்கு? திரு என்றால் தெய்வத்தன்மை பொருந்திய என்று பொருள். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனதிற்கு இறைத்தன்மையை கொண்டு வர்றதும் அந்த திருமுகம் அறுமுகம். அரு என்றால் அருவம், ஒன்றும் இல்லாம பண்றது. மனசுக்கு பல முகம் இருக்கு. அந்த மனதை ஒருங்கிணைத்து அதற்கு தெய்வத்தன்மை கொடுத்து அந்த மனம் இல்லாத நிலை, மனதை சம்ஹாரம் செய்தல், மனதை வெட்டி எறிதல், மனதை மனமற்ற நிலைக்கு கொண்டு செல்லுதல், அதுதான் அதை போதிக்கிறது தான் ஆன்மீகம். ஸோ மனதை திடப்படுத்தி பலமுகம் ஒருமுகமாகி, ஒருமுகம் திருமுகமாகி, திருமுகம் அறுமுகமானால் மனம் ஆலயமாகும். மனசே கோயில்னா அவனுக்கு தோல்வி உண்டா? அப்படிப்பட்ட அந்த நெறிமுறைகளை போதிக்கிறது தான் இந்த ஆன்மீகம். ஸோ ஆன்மீகத்திற்கு முதலில் முக்கியத்துவம் கொடுத்து மனதை பக்குவப்படுத்தி வாழ்வியலில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள நாம் கொடுக்கக்கூடிய உபன்யாசங்கள் தான் ஆன்மீகம்ன்றது. ஸோ ஆன்மீகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதற்காக தான் உலகத்திலேயே 18 சித்தர்களுக்கு ஒரு தனி பெரும் முதல் கோவிலை பொள்ளாச்சி ஆனைமலை மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு திசை ஓரத்தில் 18 சித்தர்களுக்கு உலகத்திலேயே தனி பெரும் கோவில் அமைச்சு அதன் மூலமாக சித்த மார்க்கம் என்கின்ற ஒன்றை உருவாக்கி உலகம் முழுவதும் பரப்பி கொண்டு வருகிறோம். இப்போ உங்கள் மூலமாக, உங்களுடைய இந்த காணொளி பதிவின் மூலமாக இந்த சித்த மார்க்கம் வெளி உலகத்துக்கு போகிறது. ஒத்துழைப்புக்கு நன்றி. நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, மொத்தம் 1,24,000 சித்தர்கள் அருவமாக இருக்கிறாங்க அப்படின்னு. அருவமாக இருக்கும்போது எப்படி அந்த கணக்கு சொல்ல முடியுதுங்கய்யா? அதாவதுங்க, ஆதம் நபி முதல் சித்தர். உலகம் தோன்றினவுடனே தோன்றியவர் ஆதம். அதிலிருந்து இறுதியாக வந்தவர் 1,23,999 வந்தவர் ஈசா நபி என்கின்ற இயேசுநாதர். அதன் பிறகு கடைசியாக அவதாரம் செய்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம். இவங்களுடைய இதுதான் 1,24,000. ஆனாலும் ஆன்மாக்களுக்கு அழிவு கிடையாது. உடல் அழிஞ்சு போயிருப்பேன், நான் இருக்கேன், என் உடல் அழிஞ்சு போயிடும். என்னுடைய ஆன்மா பரவெளியில் தனிச்சு தான் நிற்கும்.
அந்த ஆன்மா என்னை ஒத்த குணமுடைய ஒருவரை தேடி வந்து அடையும். அது மாதிரி பல சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இண்டீட் ஒருத்தருக்குள்ள புகுந்து புகுந்து இந்த காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆன்மாக்கள் புகுந்து இந்த உலக இயக்கத்திற்கு என்ன தேவைகளோ அதை ஆங்காங்கே மறைமுகமாக அந்த இண்டீட் கண்ணுக்கு தெரியாத அந்த அருவமான ஆற்றல் ஒவ்வொருவருக்குள்ளும் புகுந்து இந்த உலக இயக்கத்தை கவனித்து மக்கள் ஜெயித்து வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், அதற்கெல்லாம் என்னென்ன தேவையோ பல அருவமான முறைகளில் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இண்டீடு புகுந்து தொடர்ந்து தொன்று தொட்டு அந்த இண்டீடு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு இண்டீடு தான் 9 சித்தர்களுடைய ஆற்றல் எனக்குள்ளே புகுந்ததுக்கு அப்புறம் தான். அதாவது இலக்கியங்களில் பார்த்துருப்பீங்க, ஆட்கொள்ளுதல், அதுதான் எனக்கு நேர்ந்தது. சித்தர் பெருமகனார் என்னை ஆட்கொண்டதற்கு பிறகு எனக்கு இவ்வளவு வல்லமையும் பேச்சும் சொல்லும் செயலும் இந்த மூச்சும் அவர் கொடுத்தது, அவரால் கொடுத்தது. இந்த மனித சமுதாயம் பண்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மூலிகைகளினுடைய ரகசியங்களை வெளியில் சொல்கிறோம். எவ்வளவு மனது தளர்வடைந்து வந்தாலும் அந்த தளர்ச்சியை போக்குவதற்குண்டான வழிமுறைகளை சத்யேந்திர சித்தர் பீடத்தின் மூலமாக நாங்கள் பரப்பி வருகிறோம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, குறிப்பாக ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுடைய இறப்பு வந்து தீர்மானிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒருவேளை உண்மை அப்படின்னா அதில் மாற்றம் செய்வதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான், குற்றங்களை செய்து நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு. அவருக்கு இத்தனாம் தேதி உனக்கு பெரிய கொடுங்குற்றம் மரண தண்டனைன்னு சொல்லிடுறோம். அவனுக்கு நாள் தெரிஞ்சிருச்சு, அவனுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு எல்லோரும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், நாட்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம எந்த தேதின்னு தெரியாமல் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கோம். குற்றவாளிகளுக்கு கூட தண்டனை தேதி உறுதி ஆயிடுச்சு, இத்தனாம் தேதி வரைக்கும் உயிர் இருப்பார், அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம அந்த தேதி தெரியாமல் உலக வாழ்க்கை நிரந்தரமானது நிலையானது என்கின்ற கோணத்தில் துள்ளி குதிச்சு ஆணவம் அப்படியோ சுற்றிட்டு இருக்கோம், ஆடம்பரமாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் இது நிலையானது அல்ல. எல்லாமே சம்பிரதாயம் சடங்குகள் எல்லாம் ஏதேனும் ஒரு காரணத்தை வச்சு தான் இருக்கும். இப்போ நீங்கள் நெற்றியில் விபூதி பூசுதல் என்பது ஒரு சடங்கு. அதற்கு என்ன விஞ்ஞான ரீதியான காரணம்? அடே மானிடா, இதுபோல நீயும் ஒரு நாள் சாம்பலாக போகிறாய், ஆடாதே அடங்கு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பூசணும். அந்த நெறிமுறை தெரிஞ்சவங்களுக்கு அது பூசணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் சம்பிரதாயம் சடங்கு தான். அதிலிருந்து மீண்டு நாம் யார், எதற்காக பிறந்திருக்கிறோம், நம்முடைய படைப்பின் ரகசியம் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பது தான் சித்த நெறி. இப்போ நிறைய நோய்கள் வருது, அதிலும் குறிப்பாக ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே சர்க்கரை இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் கூடுதலாக போய் டிப்ரெஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, இப்படி பல்வேறு உளவியல் சிக்கல்கள்லாம் குறிப்பிடுறாங்க. இதுக்கு இந்த உளவியல் சிக்கல்களுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குதா? அதை இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக, ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை தேடி போகிறதுக்கான நோக்கமே என்ன சொல்கிறாங்கன்னா உடனே சரியாகிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குங்களா? சித்த மருத்துவத்திலும் தீர்வுண்டு, ஆன்மீக வழிபாட்டிலும் தீர்வுண்டு. சித்த வழிபாடு வேறு, சித்த மருத்துவம் வேறுங்களா? சித்த வழிபாடு என்பது தனி, சித்த மருத்துவம் என்பது தனி. சித்த மருத்துவம் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலைகள், காய்கள், கனிகள், பூக்கள், வேர்கள், தண்டுகள், இதிலிருந்து படைக்கப்படக்கூடிய அந்த பொருள்கள் தான் சித்த மருந்துகள்னு சொல்கிறோம். வழிபாடு என்பது நீங்கள் உளவியல் சார்ந்தது, மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உளவியலாக இருக்கும். ஸோ அதற்கு ஆன்மீகம் தேவை, சித்தர்களை வழிபடக்கூடிய ஆன்மீகம் தேவை. நோய் நொடிகளுக்கு எளிமையாக அவர்கள் சொன்ன வழிமுறைகள் தேவை, மருந்து வகைகள் தேவை. சித்த மருத்துவம் என்பது வேறு, சித்தர் வழிபாடு என்பது வேறு. இங்கே இரண்டையும் ஒன்றா கலக்கி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மருந்துகளை கொடுத்தோம்னா நோய் நொடி போயிடும். ஆனால் மனம் செம்மையாகணும்னு சொன்னால் மனதை பக்குவப்படுத்துவதற்கு சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் நம்ம மாற்றிடும். ஈவன் ஒருத்தருக்கு டிப்ரெஷன், மருத்துவத்தில் என்ன பண்ணலான்னா, ஒருத்தருக்கு அந்த டிப்ரெஷன் இருந்துட்டாலே தூக்கம் வராது. தூக்கம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய முறைகள், சீரகம்,
சோம்பு, குரோசனி ஓமம், ஜாதிக்காய், கசகசா இந்த 5ஐயும் சமபங்கு எடுத்துட்டு அரைச்சிட்டு பொடி பண்ணி பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். 10 நாள் நல்லா தூங்குனீங்கன்னா டிப்ரெஷன் போயிடும், மன அழுத்தம் போயிடும். மன அழுத்தம் என்பது என்ன? உறக்கம் இல்லாமல் ஏதேனும் ஒரு செயலை ஒன்றே சிந்திச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிற போது நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு தளர்ச்சி, அது வாழ்க்கையை விரக்தி அடை செய்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதிலிருந்து விடுபட சித்தர்கள் சொல்ல மருத்துவ குறிப்புகளை ஒன்று இது. இதே அங்கே வந்துட்டோம்னா வழிபாடு செய்கிற போது ஆன்மாவுக்கு ஒரு அகக்குளியல் கிடைக்கும். அதை நான் அகக்குளியல்னு சொல்லிட்டேன், அதை அனுபவித்து பார்த்தா தானுங்க அகக்குளியல்னா என்னன்னு தெரியும். அதை ஆனைமலைக்கு வர்றவங்களுக்கு அந்த அகக்குளியலை கொடுத்துட்றோம். கதறி மனமுருகி அழுது ஒட்டுமொத்த சரணாகதி அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். மன உளைச்சல், இந்த விரக்தி, தோல்வி எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாகி ஆனந்தத்தோடு ஒரு ஆன்மா வெளியே போகும். ஆனந்தத்தோடு ஒரு யார் வந்தாலும், எத்தனை கவலைகளோடு வந்தாலும் அங்கே வந்துட்டு வந்தாங்கனாலே பரிபூர்ணமாக சரியாயிடும். ஆக சித்தர் வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானது. ஊனுருக உளமுருக கசிந்து கரைந்து கண்ணீர் மல்க ஒட்டுமொத்த சரணாகதி அடையணும். இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமான்னு தேடாமல் நீயே கதி, உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, நீ என்னை தள்ளாதே, ஒதுக்காதே, வெறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை ஒதுக்கினாலும் உன்னை விடமாட்டேன் என்கின்ற திட சித்தம் சித்தனுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டோம்னா அவங்க நமக்கு நிச்சயமாக அருள் பாலிப்பார்கள். ஐயா, இதே போல் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தன் ரொம்ப துன்பப்படுறான், அது நோயாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இதுக்கு முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ அல்லது அவங்க முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினையோ காரணமாக இருக்கும் இப்படிங்கிற கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. இது முதல்ல எந்த அளவுக்கு உண்மை? அப்படியே அந்த கர்ம பாவங்கள் தான் துரத்துது அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்? கர்மாவை நீங்கள் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து துரத்தணும்னா அதுக்கு வழிபாடு தான். கர்மாங்கிறது என்ன? அது முன்பினை பயன் காரணமாக வந்திருக்கலாம், அல்லது உடம்பு ரீதியாக ஒரு நோயை கொடுத்தும் வந்திருக்கலாம். கர்மாங்கிறது துரத்திட்டு வரும். அதை விரட்டுறதுக்கு ஒன்று வேணுமே, மந்திரங்கள், யோகம், தியானம், தவம், இதன் மூலமாக நாம் கர்மாவை கடக்க முடியும். ஆக மனுஷனுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தருடைய ஆலயங்களுக்கும் சித்தருடைய சமாதிகளுக்கும் ஜீவசமாதிகளுக்கும் போனோம்னா அவங்களுடைய அருளலை அந்த மண்டலம் முழுவதும் நிரம்பி இருக்கும். அங்கே போய் காலை வச்சாலே கர்மா உங்கள் பின்னாடி வராதுங்க, கேட்டுக்கு வெளியே தான் நிற்கும். அப்புறம் அங்கே போய் நம்ம வழிபாடு செய்கிறது, மந்திரங்களை சொல்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த வழிபாடு செய்ய 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 கர்மா கரையும், பாப சாப தோஷங்கள் மாறும். பாவம் சாபங்கிறது கண்ணுக்கு தெரியாது. அது சாதாரண குடிமகனிலிருந்து மிகப்பெரிய அரசன் வரைக்கும், அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரையும் பின்தொடர்வது கண்ணுக்கு தெரியாத சாபங்கள். இந்த 5 வகையாக பிரிக்கலாம். மண்ணினால் ஏற்படும் சாபம் மண் சாபம், பெண்ணினால் ஏற்படும் சாபம் பெண் சாபம். பெண் சாபம் விட வேண்டாம், கண்ணீர் விட்டாலே போதும். அந்த இடத்துல வாழையடி வாழையாய் ஒரு பெண் கண்ணீர் சிந்திட்டோம்னா அதற்கு பின்னாடி வரக்கூடிய வம்சமாக அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம இருக்கிறோம், நாம் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களினால் பெண் கண்ணீர் விட்டுருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை வாழையடி வாழையாய் 2-3 தலைமுறை, கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கு அந்த பெண் சாபம் துவம்சம் பண்ணும். அதுக்கப்புறம் 6வது தலைமுறை தான் மாறும். அது வரைக்கும் அந்த சாபம் வந்துட்டே இருக்கும். நாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் நமக்கு முன்னோர் ஏதாவது ஒரு பெண் சிந்துமாறு கண்ணீர் விட்டுருந்தாங்கன்னா அந்த கண்ணீருக்கு நாம் பதில் சொல்லணும். இப்போ எப்படி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அப்பா சேர்த்து வச்சா பையனுக்கு பொண்ணுக்கும் சொத்து சொந்தம், தாத்தா சேர்த்து வச்சுருந்தா அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் நமக்கு, அதுக்கப்புறம் நம்முடைய வாரிசுகளுக்கு, சொத்துக்களுக்கு மட்டும் நம்ம வாரிசு உரிமை கொண்டாடுறோம். அவர்கள் பாவம் செய்திருந்தால் அதற்கும் நாம தானே வாரிசு. ஆக அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா நாம் என்ன செய்யணும்? சித்தர்களை ஒட்டுமொத்த சரணாகதி அடைஞ்சோம்னா மண் சாபம், பெண் சாபம், அடுத்தது வம்ச சாபம். அது வம்ச சாபங்கிறது தான் பெண் கண்ணீர் சிந்துவதற்கு காரணமாக இருந்தாங்கன்னா நாமோ நமது முன்னோர்களோ. வம்ச சாபம் என்பது சொத்துக்களை சேர்க்கின்ற போது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் தவறு செய்திருந்தால் அதுவும் வம்ச சாபமாக நம்ம சாரும்.
அதே போல் சேவக சாபம். நமக்கிட்ட ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறாரு, குறைவான ஊதியத்தை கொடுக்குறோம், நிறைய நிறைய வேலையை வாங்குகிறோம். அவன் நினச்சிட்டு இருப்பான், முதலாளிக்கு எத்தனை பாடுபடுறேன், ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிறார், சம்பளத்தை தவிர்த்து ஒன்றும் கிடைக்கல, ஆனால் அவருக்கு பாருங்க சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவன் மனசில் நினச்சா போதும். அது சேவக சாபம். சேவக சாபம் ரொம்ப பொல்லாதது. குறைந்த ஊதியத்தை கொடுத்து கொண்டு மிகுதியான வேலையை வாங்குறதுக்கு தான் இந்த சமுதாயம் பார்த்துட்ருக்கு. யாருக்கு கம்மியான சம்பளம், வா நீ வச்சுக்கிறோம், வேலையை புழிஞ்சு எடுத்துறது, அவருக்கு குறைவான ஊதியத்தை கொடுக்கறது. அவன் நல்ல வருமானம் நம்ம கொடுக்கலன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு நினைச்சா போதும், அந்த எண்ணமே எதிர்மறையாக மாறி நம்முடைய வம்சத்தை துவம்சம் பண்ண. அது கண்ணுக்கு தெரியாது. அவனிடம் இருந்து உழைப்பை உறிஞ்சுகிறோமே, அதுதான் நமக்கு மனசுக்கு தெரியுமே தவிர, அவனால் அந்த ஏக்கம், அந்த மனம் ஏக்கமாகிறதே, அந்த ஏக்கத்தினுடைய அலைவரிசை நமது வம்சத்தையும் வாரிசுகளையும் தாக்கப் போகிறது என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் அவங்க வேலை வாங்குவாங்க. அதனால் வர்றது சேவக சாபம்.